Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ TNPSC Group 22A Prelims எக்ஸாமுக்கான ஜெனரல் இங்கிலீஷ் நாம பார்க்க போறோம். நியூ புக் படிக்கலாமா, ஓல்டு புக் படிக்கலாமா, சிலபஸ்ல எது ஈஸியா இருக்கு ஃபுல்லா நாம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இங்கிலீஷ் தான் படிக்க போறீங்க அப்படினா தாராளமாக GS, மெயின்ஸ் அண்ட் மேத்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படினா இந்த இங்கிலீஷ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் 30-40 நாள்ல முடிக்க முடியும். பார்க்கறதுக்கு தான் போயம், ப்ரோஸ் அப்புறம் மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு மாதம் போதுமானது தான். இது வெறும் மோட்டிவேஷன் கிடையாதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டு பாருங்கள். இதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரியா? அதனால் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா பயப்படாமல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான ஃபோக்கஸை நீங்கள் கொடுக்கலாம். ரைட்டா? ஓகே, சரி, ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அண்ட் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஃபுல் சிலபஸ்க்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பேட்ச் எப்போன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் பேட்ச் Jan 7 ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் டெஸ்ட்டும் Jan 7 ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கா நியூ புக்கா அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன் 70+30 அப்படின்ற மாதிரி. இது என்ன 70+30னா, இப்போ சிலபஸில் A, B, C அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் A பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க, B, C பார்த்தீங்க அப்படின்னா 70 கிட்ட கேட்பாங்க. இதான் கணக்கு மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பார்ட் பி சியை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் ஓல்டு புக்கு தான் 99% ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அங்கேயும் சில நியூ புக் வரும். அது எப்படி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா கிராமர் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸில் ஒரு விஷயம் இருக்குங்க, A+B² அப்படின்ற மாதிரி. சரியா? இந்த A+B² ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A²+B²+2AB. நீங்கள் நியூ புக்கில் படித்தாலும் இதே ஃபார்முலா தான், ஓல்டு புக்கில் படித்தாலும் இதே ஃபார்முலா தான். அப்போ என்ன விஷயம், அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் கிராமரும். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நியூ புக்கும் படிங்க அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுட்டு நியூ புக்லையும் ஓல்டு புக்லையும் அதிகமாக ப்ராக்டிஸாக பண்ணிங்கன்னா கிராமர் பார்ட் ஓவர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன, ஏ அண்ட் த அப்புறம் மாதிரி இருக்கும். ஒரு பேர மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல எங்கெல்லாம் ஏ வரும், எங்கெல்லாம் ஆன் வரும் அப்புறம் மாதிரி கேட்பாங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி வேர்டு வந்தால் அங்கே ஏ வரணும், இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் ஆனால் அங்கே தே வரணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டை நீங்கள் கிளியராக நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நியூ புக்கில் படித்தாலும் ஓகே, ஓல்டு புக்கில் படித்தாலும் ஓகே. சரியா? ப்ராக்டிஸை அதிகமாக பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணணும். அதுவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. சரியா? இப்போ நான் நிறைய பேர் டவுட் வந்துடும், எனக்கு கிராமர் வரவே வராது அப்புறம் மாதிரி யோசிக்கலாம். இந்த கிராமரில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த 20 டாபிக்குமே கஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிளெண்டிங் வேர்ட்ஸ், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ், ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் அதிகமாக கேட்டது கிடையாது, பட் இதுக்கப்புறம் கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ். இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக்ஸ். நீ எங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் படிப்பீங்க பார்த்தீங்களா, நவுனு, அட்வர்பு அதெல்லாம் படிப்பீங்களா, அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேமிங் வேர்ட் அப்படின்னா நவுன் அப்புறமா நீங்கள் படிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரியான பேசிக் அடிப்படை கான்செப்ட் புரிஞ்சுட்டா கிராமர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர். ஓகேவா? ஸோ கிராமர் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்புறம் மாதிரி படிச்சிருப்பீங்களே, அங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதுக்கான பேஸ் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி ஆரம்பிக்கலாம் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அங்கேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட முடியும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கான புக் சோர்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் புக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னா சுரேஷ் அகாடமி இருக்கு இல்லையா, அங்கே ஏபிசின்னு ஒரு 3 புக்கு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏக்கு ஒரு புக்கு, பிக்கு ஒரு புக்கு, சிக்கு ஒரு புக்கு. ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா நினைக்கிறேன். அந்த புக்கில் ஓல்டு புக்கும் நியூ புக்கும் என்ன இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சினனம் ஆண்டனம்லாம் கிட்டத்தட்ட 500 வேர்டு கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த புக்கில். சரியா? ப்ராக்டிஸ் பண்ண போதுமானதாக இருக்கும். அந்த புக்கை நீங்கள் போய்னாக்கா வாங்கிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மட்டும்தான். சரியா? ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் கிராமர் பார்ட் முடிஞ்சுதான். ஸோ கிராமர் மட்டும் என்னென்னா அதிகமாக டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே 30 கேள்வியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், 25 கேள்வி நீங்கள் போட முடியும். ஏன்னா கான்செப்ட் பேசிக்காக நீ படிச்சிருவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நவுன் அப்படின்னா என்ன கண்டிப்பாக படிச்சிருவீங்க. படிச்சுட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ஸோ ப்ராக்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம்லையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 500 பேஜ் வந்திருக்கும். அந்த பேஜ் ஃபுல்லாக முடிச்சிருங்க முடிஞ்சால். முடிஞ்சாலும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடணும்.
சரியா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸே உங்களுக்கு அதுதான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேனாவது பே பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதை முடிக்காமல் பே பண்ணி ஜாயின் பண்ணால் மணி தான் வேஸ்ட்டு. சரியா? ஓகே, கிராமர் முடிஞ்சதா? இப்போ இந்த பார்ட் பி பார்ட் சி வந்து வருவோம். இந்த பார்ட் பி பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக் எங்கே ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னும் போது இங்கே தான் ரோல் வந்து ப்ளே பண்ணும். சரியா? என்ன விஷயம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிமிலி அப்படின்னா லைக், ஆஸ் லைக் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. இது போல் இருக்குது அப்புறமா சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடமே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இந்த டெஃபினேஷனை நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து ஓகே ஆஸ் லைக் வந்துச்சு, சிமிலி லைக் வராமல் கம்பேர் பண்ணாங்கன்னா மெட்டஃபர் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. யூடியூப்ஸில் வீடியோலாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் என்னென்னா ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் கிளியராக டெஃபினேஷன் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்தர் நேம் வரும்போதோ ஊர் வரும்போது ஷார்ட்கட்ஸ் வந்து படிக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளியராக டெஃபினேஷன் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, மக்கப் பண்ணாமல் இதை பார்த்தா புரியணும். உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் லைக் வந்தால் அது பார்த்தீங்க அப்படின்னா சிமிலி அப்புறமா நம்ம வந்து போட்டுருவோம். பட் இந்த ஆஸ் லைக் வந்து வேறு மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 லைன் கொடுத்துருவாங்க. 4 லைன் கொடுத்துட்டு இங்கே எது வந்து சிமிலி, எது வந்து மெட்டஃபர், எது வந்து ஆக்சிமாரான் அப்புறம் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெஃபினேஷனை படித்தா தான் தெளிவாக வந்து புரியும். சில பேர் ஷார்ட்கட்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிமாரான். ஆக்சிமாரான் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் இருக்குப்பா, ஒய் இருக்குப்பா. எக்ஸ் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது. 2 ஆப்போசிட் வேர்ட்ஸ் சேர்க்கும் போது ஒரு வேர்டு வரும் அப்புறமா சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோ குழப்பிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். கிளியராக மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியல உங்களுக்கு. அப்போ கிளியருக்கும் கன்ஃபியூஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் தானே. கிளியர் வேறு, கன்ஃபியூஸ் வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அது பார்த்தீங்கன்னா ஆக்சிமாரான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷார்ட்கட்ஸாக மட்டும் படிக்காமல் டெஃபினேஷன் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா இந்த பார்ட் ஓவர். ஸோ இந்த பாட்டை படித்ததுக்கப்புறம் நியூ புக்கில் எங்கே வந்து கையை வைப்பாங்கன்னா அங்கே இருக்க சில போயம்ல இருந்து இந்த வேர்ட்ஸை வந்து கேட்டு வைப்பாங்க. நம்மளால என்ன பண்ணிடுவாங்க, நியூ புக்கில் கேட்டுட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்புறம் மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து படிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? நான் சொன்னேன் இல்லையா ஏபிசி அப்படின்னு. அந்த பி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் இருக்க சில போயம்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடிஎஃப்பும் தேடி அலைய வேண்டாம், புக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ரூபா நீங்கள் அந்த புக்கு தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. சப்போஸ் வேறு புக்கு இருந்தாலும் நீங்கள் படிச்சிக்கலாம். பட் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த புக் நல்லாவே இருக்குது. ஒரு குட்டி புக் தான், சீக்கிரம் முடிக்க முடியும். ஒரே ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு குட்டியாக இருக்கும், பேப்பரும் கொஞ்சம் மட்டமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கண்டென்ட் நல்லாயிருக்கும். சரியா? இங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் பார்ட் பி. ரைட்டா? ஓகே, இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போயம்ஸு. இந்த போயம்ஸை ஸ்ட்ராங்காக நீங்கள் படிச்சுக்கணுங்க. சரியா? இதுக்கு நான் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போது டெஸ்ட் பேட்ச் பற்றி இப்போயே நான் சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம தமிழுக்கு வந்து ஒரு ஃபுல் சிலபஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெய்டு பேட்ச் 500 ரூபா 1000 ரூபா எங்கே கொடுப்பாங்களோ அதை விட தரமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கேயுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தமிழுக்கு. இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறேன். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து ரெடி ஆக போகுது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா உங்களில் யாருன்னா முன் வரணும். எதுக்காக அப்படின்னா கொஷின்ஸ் ரெடி பண்ண ஃப்ரீயெல்லாம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருவேன். சரியா? ஸோ இதில் வந்து எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா ஒரு சாம்பிள், ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உமன் சைட்ஸ் இருக்குது, கிராமரில் ஒரு டாபிக் வந்திருக்கு, பார்ட் சி வந்திருக்கு. ஸோ 3 டாப்பிக்கும் சேர்த்து ஒரு 50 கொஷின் ரெடி பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுங்க, டெலகிராமில் அனுப்பிச்சி விடுங்க. சரியா? ஸோ நல்லா யார் எடுக்கிறீங்களோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான். கண்டிப்பாக இங்கிலீஷ் நிறைய படிச்சிருப்பீங்க, வேலை வந்து தேடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சேலரி அப்படிலாம் கிடையாது, பட் நீங்கள் போடுற வேலைக்கு டீசெண்டாக சேலரி கண்டிப்பாக வந்து இருக்கும். சரியா? டோன்ட் வரி மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்லாம் ஆகிட மாட்டேன். சப்போஸ் கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா நானே ரெடி பண்ணிவிடுவேன். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் கண்டிப்பாக வந்து உண்டு. பொங்கலில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரெடி ஆகிடும். தமிழுக்கு எப்படியும் வந்து கொடுத்தாச்சு, ஸ்கெடியூல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பொங்கலோட உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். பெய்டு பேட்சே இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேயா? சரி, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அதே போயம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து என்ன கேட்பாங்க, இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஷின் ஃப்ரம் போயட்ரி அப்புறம் மாதிரி கேட்பாங்க. சில போயம் மட்டும் தான் இவங்க கொடுத்துருக்க போயம்ஸை மட்டுமே ஸ்ட்ராங்காக படித்தாலே பார்ட் பியை ஈஸியாக பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியர், ஆஸ்கர் வைல்டு, டாக்டர் கால் பால்நாக் இதெல்லாம் ரொம்ப வந்து ஈஸியாக வந்திருக்கும். ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஜூலியஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து காமெடியாக வந்து போய்க்கிடுங்க படிக்கும் போது. அதை மட்டும் படித்தாலும் இங்கே போதும் தான் இருக்கும்.
இதில் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசியில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். பார்ட் சி, ஓகேவா? இந்த பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்குங்க, ஆனால் ஈஸியாக மகப் பண்ணிடலாம். ஷார்ட்கட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா போயம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போயட்ஸோட நேம்ஸு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா லாங் ஃபெல்லோ, பி த பெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோக்லஸ் மலாக், அப்புறமா இருக்கா இதை வந்து ஷார்ட்கட் நீங்கள் வந்து படிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் ஆஃப் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைஃப் வந்து இருக்கா, நான் வந்து போனாக்கா ரொம்ப லாங்காக வந்து போனாக்கா வாழணும், அப்புறமா நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டு எவ்வளோ மட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை அந்த 2 மார்க் இருந்தால் போதுமானது தான். சரியா? 1.5 மார்க் ஒரு 2 மார்க் கிடைச்சா போதும் தான் உங்களுக்கு. ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சியில் வரது. பார்ட் சியில் எங்கே அடி வாங்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஹூஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் திஸ் அப்புறமா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேஷனல் பிலாங்ஸ் டு போய்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, ஈஸியாக அவங்களுக்கு இது மட்டும் படித்தா போதுமானது தான். பட் இங்கே வந்து கொடுக்கவே இல்லை. அது பார்த்தீங்க அப்படின்னா நேருவாக இருக்கலாம், காந்தியாக இருக்கலாம், கலாம் சாராக இருக்கலாம், யாராக ஒன்று இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பின்னாக்க அடி வாங்கலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பிளேசஸ் போயட் ட்ராமாட்டிஸ்ட் பெயிண்டர், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கொடுக்கவே இல்லை இல்லையா. ஸோ இந்த இடம் அண்ட் இந்த 3 8, 9, 10 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் சியில் அடி வாங்குற ஏரியா. என்னன்னா நோட்ஸ் கம்மியாக வந்து கிடைக்கும். பட் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதிகமாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் படிக்க போகிற புக்லேயும் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அது 2 மட்டும் படித்தாலே இதை நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஓகேவா? X1 8, 9, 10. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் கோட்ஸ் ஹூ செய் திஸ், இந்த ஏரியா. ஏன்னா யாருனே கொடுக்கவே இல்லை இல்லையா. ஸோ யாராவது கொடுத்து வந்து கேட்கலாம். சம்டைம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஏதாவது ஃபேமஸாக வந்திருக்கலாம், அதை கொடுத்தும் கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதுமானது தான். மோஸ்ட்டாக புக்கில் இருந்தாங்க கேட்பாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் மட்டும் தான் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சிக்கணும். மற்ற எல்லா விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஷார்ட்கட்லேயே படிச்சுட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா வெறும் 1 மாதம் தான், 1.5 மாதம் தான், ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்காக வந்து இப்போ வரும் உங்களுக்கு. நான் கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன், எப்படி மாதிரி படிக்கலாம், டெஸ்ட் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கோங்க. ஒரு போயமும் 2 வாட்டி படிங்க. இப்போ சேம் ஆஃப் லைஃப் இருக்குது அப்படின்னா 2 வாட்டி படிச்சிங்கன்னா போதுமானது தான். ஒரு போயம் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் ஆஃப் லைஃப் வந்து இருக்குது சரியா. எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டான்ஸாக வந்து கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன். இந்த 10 ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா போயம் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். போயம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த போயம் சிலபஸில் எங்கே வந்து கவர் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் இங்கே வந்து கவர் ஆகுது, பார்ட் பி இங்கே வந்து கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி நோட்ஸை மேக் பண்ணிடணும். சரியா? எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள் சேம் ஆஃப் லைஃப் சரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் வந்து பின்னாக்க இங்கே வந்து கவர் ஆகிருக்கு. சரி, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸு அண்ட் 12th பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகிருக்கு. பார்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் போயம் வித் போயட்ஸ், நேஷனாலிட்டி, அபவுட் த போயட், வேரியஸ் ஆத்தர்ஸ் அண்ட் பீரியட் ஆஃப் போயட் பிலாங்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணிடணும். சிலபஸை டீகோட் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்ட் சிக்கு சம்மந்த விஷயங்கள் வந்து பாருங்கள். போயம்க்கு யார் வந்து ஆத்தர், இந்த பார்த்தீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி, அபவுட் த போயட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா தாண்டிலாம் போய்கிட்டு இருக்காது, புக்கில் படித்தாலே போதும் வந்தால் இருக்கும். நெக்ஸ்ட்டு போயம் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள் வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் ஆத்தர், இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெளியே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் ஆத்தர். சம்டைம் ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இது யார் வந்து எழுதுனாங்க அந்த மாதிரி வந்து கேட்கலாம். முடிஞ்சுதா? ஸோ பார்ட் சி சரியா. நெக்ஸ்ட்டு போயம் வந்திருக்கா. இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங்கை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். ஏன்னா போயமை நீங்கள் மகப் பண்ண போகிறதே கிடையாது. இந்த போயமோட சம்மந்தப்பட்ட மீனிங் நீங்கள் புரிஞ்சால் போதுமானது தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் டெல் மீ நாட் இன் mournful numbers, லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஒரு சோகமான பாட்டை நீ வந்து பாடாதப்பா அப்புறமா நீங்கள் வந்து பேசுகிறாங்க. இந்த போயமில் ஒட்டு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் போயம் தான் இது. அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணா அப்படின்னா இந்த இடத்துல எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலி வருது, எங்கே வந்து மெட்டஃபர் வருது, எங்கே வந்து ஆக்சிமோரான் வருது, அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ போயம் படிக்கும் போது இதை நீங்கள் டீகோட் பண்ணிடணும். பார்ட் பியில் எங்கே வந்து கவர் ஆகுது, பார்ட் ஏ எங்கே கவர் ஆகுன்ற மாதிரி டீகோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வேலையே முடிஞ்சு போச்சு. ஈஸியாக தனித்தனியாக வந்து படிக்க வேண்டிய வேலையே வந்து கிடையாது. ஓகேவா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா போயம் படிக்க வேண்டிய சில ஃபார்மாலிட்டி நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணுறது. சரியா? இவ்வளோ தாங்க இங்கிலீஷு. கண்டிப்பாக ஒரு மாதத்தில் முடிக்க முடியும். இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வீடியோஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். நானும் கிராமர் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். முன்னாடி நம்ம வந்து போடுறதும் சிலபஸை மாற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லை. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கிராமர்ஸ் போயம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ கொடுக்கலாம். சரியா? எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து வேணும். டெஸ்ட் சீரிஸ் யார் வந்து இப்போ ஜாயினிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ரெடியாக இருக்கீங்களோ ரெடி பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. அது யாராவது ஒருத்தர் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் சரி வரல அப்படின்னா நானே களத்தில் வந்து நான் இறங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டென்ட் காம்ப்ரமைஸ் ஆகாத மக்களே கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க நான் வந்து ரெடி பண்ணுறேன். சரியா? ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.